கந்த சஷ்டி கவசம் தெரியும். ஆனால் அந்த கந்த சஷ்டி கவசத்துக்கு விளக்கம் இதுதாங்க. கந்த சஷ்டி கவசம் நம்மை தீமையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது. கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்று என்று பொருள். போரில் யுத்த வீரர்கள் தங்கள் உடலை காத்து கொள்ள கவசம் அணிந்து கொள்வார்கள். இங்கு கந்தசஷ்டி கவசம் நம்மை தீமைகளிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது. இதை அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள். இவர் பெரிய முருக பக்தர். ஒவ்வொரு மூச்சிலும் முருகனையே சுவாசித்தார். அவர் மிகவும் எளிய முறையாக நமக்கு கவசம் அளித்துள்ளார். இந்த சஷ்டி கவசத்தை தினம் காலையிலும் மாலையிலும் ஓத முருகனே காட்சி தந்து விடுவான். ஆரம்பமே சஷ்டியை நோக்க என்று இருக்கிறது. சஷ்டி என்பது அமாவாசை அல்லது பூர்ணிமாவுக்கும் அடுத்த 6ஆம் நாள். ஜாதகத்தில் 6ஆம் இடம் ரோகம், கடன், விரோதம், சத்ரு போன்றவைகளை குறிக்கும். செவ்வாய் ரோகக்காரன். இந்த எல்லா தோஷத்தை போக்கும் பெருமான் திரு முருகப்பெருமான். அவருக்கு உகந்த நாள் சஷ்டி. சஷ்டி என்றால் 6. முருகனுக்கோ 6 முகங்கள், சரவணபவ என்று 6 கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்டவர். நாம் அந்த திருவடிவை விடாடு பிடித்தால் மேலே சொன்ன ஒரு கெடுதலும் அண்டாது. வீட்டில் கடன், வியாதி, சத்ருபயம் இல்லை என்ற நிலை ஏற்படும். இந்திரனை மற்ற 8 திசைகளிலிருந்தும் பலர் போற்றுகிறார்கள். முருகன் வந்துவிட்டான், இப்போது என்னை காக்க வேண்டும். 12 விழிகளும் 12 ஆயுதத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும். அவர் அழகை வர்ணிக்கும் போது, பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா, உன் நெற்றியில் இருக்கும் திருநீர் அழகும், நீண்ட புருவமும், பவள செவ்வாயும், காடில் அசைந்தாடும் குண்டலமும், அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும், நவரத்ன மாலை அசைய உன் வயிறும், அதில் பட்டு வஸ்திரமும் சுடர் ஒளி விட்டு வீச, மயில் மேலேறி வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் வரம் தரும் முருகா என்றெல்லாம் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார். அவர் கூப்பிடும் வேல்கள்தான் எத்தனைப்பா, உடம்பில் தான் எத்தனை பாகங்கள்பா. காக்க என்று வேலை அழைக்கிறார். வதனத்திற்கு அழகு வேல், நெற்றிக்கு புனிதவேல், கண்ணிற்கு கதிர்வேல், நாசிகளுக்கு நல்வேல், செவிகளுக்கு வேலவர் வேல், பற்களுக்கு முனைவேல், நாவிற்கு செவ்வேல், கன்னத்திற்கு கதிர்வேல், கழுத்திற்கு இனியவேல், மார்பிற்கு இரத்தன வடிவேல், முளை மார்புக்கு திருவேல், தோள்களுக்கு வடிவேல், பிடரிகளுக்கு பெருவேல், அழகு முதுகிற்கு அருள்வேல், வயிற்றுக்கு வெற்றிவேல், சின்ன இடைக்கு செவ்வேல், கயிற்றை நால்வேல், பிட்டம் இரண்டும் பெருவேல், கணைக்காலுக்கு கதிர்வேல், ஐவிரல்களுக்கு அருள்வேல், கைகளுக்கு கருணைவேல், நாபிக் கமலம் நல்வேல், முப்பால் நாடியை முனைவேல், எப்பொழுதும் என்னை எதிர்வேல், பகலில் வஜ்ரவேல், இரவில் அணையவேல், காக்க காக்க கனகவேல் காக்க. அப்பப்பா, எத்தனை விதமான வேல் நம்மை காக்கின்றன. அடுத்தது, எந்தெந்த வகை பயங்களில் இருந்து காக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டுள்ளது. பில்லி, சூனியம், பெரும்பகை, பல்லபூதம், பேய்கள், அடங்காமுனி, கொள்ளிவாய் பிசாசு, குரலை பேய்கள், பிரம்மராட்சசன், காட்டேரி இவைகள் அத்தனையும் முருகன் பெயர் சொன்னால் ஓடி ஒளிந்துவிடும் என்கிறார். அடுத்தது, மந்திரவாதிகள் கெடுதல் செய்ய உபயோகிக்கும் பொருட்கள். பாவை, பொம்மை, முடி, மண்டையோடு
எலும்பு, நகம், சின்ன மண்பானை, மாயாஜால் மந்திரம் இவைகள் எல்லாம் சஷ்டி கவசம் படித்தால் செயலிழந்து விடும் என்கிறார். பின் மிருகங்களை பார்ப்போம். புலியும் நரியும் எலியும் கரடியும் தேளும் பாம்பும் செய்யான் பூரான் இவைகளால் ஏற்படும் விஷம் சஷ்டி கவச ஓசையிலே இறங்கிவிடும் என்கிறார். நோய்களை எடுத்துக்கொண்டால் வலிப்பு, சுரம், சுளுக்கு, ஒத்த தலைவலி, வாதம், பைத்தியம், பித்தம், சூளை, குடைச்சல், சிலந்தி, குடல்புண், பக்கப்பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தால் உடனே சரியாகிவிடும் என்கிறார். இதை படித்தால் வறுமை ஓடிவிடும். நவகிரகங்களும் நமக்கு துணையிருப்பார்கள். சற்றுக்கள் மனம் மாறி விடுவார்கள். முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே தினம் தினம் கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். வேலனை போற்றுங்கள். உங்கள் வேதனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும்.